வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மாதத்திற்கு முன்னாடி செங்கோட்டையன் கலக குரல் எழுப்பினார். இப்போ ஒரு மாதம் அமைதியா இருந்தவர் இப்போ மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு சவால் விடுற மாதிரி கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களோட சேர்ந்து தேவர் ஜெயந்தியில கலந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? பசுமான் தேவரையா அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை பண்ணியிருக்கிறாரு. அவங்க 3 பேரும் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி அதில் கலந்துக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு 3 பேருக்குமே ஏதுவாட்டு ஐயாவோட தேவர் குரு பூஜை வந்தது. அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதில் ஸ்மார்ட் மூவ்ங்கிறது டிடிவி தினகரனுக்கு மூவ் தான். டிடிவி தினகரன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆன்டி எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப ஹெவியாக பண்ணுறாரு. விஜயை பயன்படுத்தி கூட பண்ணார். விஜய் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை குறைவு டிடிவி தினகரனுக்கு இருக்குது. இப்போ நம்ம அதிமுக உள் வளையத்துக்குள்ள இருந்தே செங்கோட்டையனை பயன்படுத்தி பசுமொன்னில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டார். இந்த நிகழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விடப்படக்கூடிய ஒரு பெரிய சவால். இந்த சவாலை சந்திக்க போறாரா இல்லையாங்கிறத எடப்பாடி நகர்வுகளை பொறுத்து தான் பார்க்கணும். இதுவரை அவர் சந்திக்கல. அவர் லீடர்ஷிப்பை அசெப்ட் பண்ணணும்னு நினைச்சா நீக்கியிருக்கணும். நேற்றைய தினம் ரவி குழந்தைவேலுக்கும் புகழேந்திக்கும் சன் தொலைக்காட்சியில் இதில் பெரிய விவாதமே நடந்தது. அவர் நீக்க முடியாது, அமித்ஷாட்ட பெர்மிஷன் கிடைக்காதுன்னு புகழேந்தியும், நாங்கள் எங்கள் கட்சி நாங்கள் நீக்குவோம்னு ரவி குழந்தைவேலும் பெரிய தகராறு பண்ணாங்க. நான் ஏன் கருத்தாட்டு எது நடக்குதோ அதை நான் சொல்லிட்டு போகிறேங்க. நீக்கலைன்னா அது எடப்பாடிக்கு பலகீனம், நீக்கிட்டா லீடர்ஷிப் அசெப்ட் பண்ணுறாருன்னு நான் சொல்லிட்டு போகிறேன்னு 2 பேருக்கும் பொதுவான ஒரு கருத்தை நான் சொன்னேன். இதுவரை நீக்க முடியாதது எடப்பாடி ஏதோ அச்சம் கூடுதலாக இருக்குது. இந்த அரசியல் களத்துக்குள்ள முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எடப்பாடிக்கு எதிராக திருப்புற வேலையை எஃபெக்டிவாக சீமான் 25ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 4 முக்குலத்தோர் 3 முக்குலத்தோர்கள் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சசிகலா அம்மையார், தினகரன், ஓபிஎஸ் 3 பேர் பேரையும் சொல்லி வெளிப்படையாக ஒரு போல்டாக சீமான் அந்த கருத்தை முன் வச்சார். எடப்பாடிக்கும் ஒரு ஜாதி இருக்குது, அதனால இன்னொரு 3ஆவது ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவர் அதை சொல்றதுக்கு தயங்குவாங்க. சீமானுக்கு கொஞ்சமும் அந்த தயக்கம் இல்லை. பசுமான் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதை தெள்ள தெளிவாக பேசிட்டார். இப்போ அதில் உள்ள பிளேயர்ஸான ஓபிஎஸும் டிடிவியும் பசுமொல்ல செங்கோட்டையனை அங்கே வரவழைச்சி செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, செங்கோட்டையன் ஒரு பொதுத்தள தன்மை கொண்ட கொங்கு வேளாளர், எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோருக்கு எதிரான கொங்கு வேளாளருங்கிற ஒரு தோற்றத்தை தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதையும் தாண்டி 10.5% தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் சமூக மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு எதிராக நீர்பூத்த நெருப்பாக இருந்துட்டு, அதாவது எடப்பாடியில் ஜெயிப்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி குலசேகரன் கமிட்டியை போட்டுக்கிட்டு எடுத்தங்கவிழ்த்தன்னு 10.5 எடப்பாடி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அநீதிங்கிறது பலரோட கருத்து, என்னோட கருத்து. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதலாக கூட கொடு, அது எண்ணிக்கை தக்கன கொடு, அது தப்பே இல்லை. அதில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்தாருங்கிறத தான் டிடிவி தினகரன் சொன்னார். இப்போ இந்த 3 பேர் நீக்கமும் 10.5 பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் முக்குலத்தோர் கம்யூனிட்டியோட எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு ஹெவியாக கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையனை நீக்கணும். அவர் 20% வாக்கு அவருக்கு வாக்கு தான். 10.5ஆல் அவர் திருநெல்வேலியில் 8% போயிருக்கிறாரு, ராமநாதபுரத்தில் 9% போயிருக்காரு, தேனியில் 13% போயிருக்கிறாரு, தென் மதுரையில் 3வது போயிருக்கிறாரு. பல பின்னடைவுகள் அடைஞ்சிருக்காரு, லாபத்தையும் அடைஞ்சிருக்கிறார். 2019 மக்களவை தேர்தலில் 8000 ஓட்டு அவருக்கு எடப்பாடியில் டவுன். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 93,000 ஓட்டு அவருக்கு அதிகம். இப்பவும் 50,000 ஓட்டு ராமதாஸ் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு சேலத்தில் அதிகம். சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 36, சிதம்பரத்தில் 36, 2 சமுதாயம் சேர்ந்து இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல நியர்லி 40. ஆக இதை தினகரன் இந்த அரசியலை புரிஞ்சிருக்கிறார். என்னதான் எம்ஜிஆர், ஜெயலலிதா,
ரெட்டலைன்னு சொன்னாலும் கூட 10.5ங்கிறதும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் நீக்கமும் அந்த டைனமிக்ஸை மாத்திட்டுங்கிறத தெள்ள தெளிவா தினகரன் தெளிவா புரிகிறார். குறிப்பா ஓபிஎஸ் நீக்கம்ங்கிறது முக்குலத்துறையும் தாண்டி பொதுவான மக்கள் மத்தியிலையும் ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல மனுஷன், சாஃப்டானவர், காமானவருங்கிற ஒரு பார்வை இருந்ததுனால நான் வெளிப்படையா பேசக்கூடியவன் தான். சசிகலா தினகரன் நீக்கத்தில் நான் எடப்பாடியை தான் சப்போர்ட் பண்ணேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உலகம், தமிழ்நாடு தெரிஞ்ச ஒரு உண்மை. நம்ம சப்போர்ட் இல்லைன்னா அவரு குருமூர்த்தி அவரை தூக்கி போட்டிருப்பாரு. நம்ம அன்னைக்கு காப்பாற்றியே விட்டோம். நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி நீங்க விட்டுட்டீங்கன்னா சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்க, சசிகலா பெரிய லீடர் ஆகி இங்கே பைப்போலர் ஆயிரும்னு நம்ம மோடி தரப்புகிட்ட சொல்லி நம்ம கருத்து எடுப்பட்டதால காப்பாற்றப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் நீக்கங்கிறது ஒரு அநீதி, நியாயத்துக்கு புறம்பானது, யாரையும் கவிழ்க்க நினைக்காதவர், சார்ந்து நின்று அரசியல் பண்ணக்கூடியவர். அப்போ தான் கிராப் பண்ணணும், எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் என் குடும்பத்துக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, கட்சியை நான் பிடிக்கணும், அப்புறம் என் மகனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு, அபகரிக்கும் எண்ணத்தோடு ஒரு கிராப்பரா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி நீக்கினதுல 13% வாக்குகள், 13 விழுக்காடு வாக்குகள் வந்து அதிமுக பலகீனம் அடைஞ்சது. 33% ஓபிஎஸ் இருக்கும்போது இருந்த அதிமுக இன்னைக்கு 20% போயிட்டு. இந்த நிலவரங்கள் அதிமுகவின் தன்மையை மாத்திட்டு இன்னைக்கு ஊடகத்துல பொதுக்குத்தியில எல்லாரும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலைங்கிறதெல்லாம் பேசுவாங்க. நான் மறுக்க வரல. மக்கள் தலைமை எம்ஜிஆரை மதிக்கிறேன், ஜெயலலிதா அம்மையாரை மதிக்கிறேன். செய்தி துரைசாமி அண்ணன் கூட என்கிட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசும்போது, நீ ரெட்டலை இருந்தும் மோசமா போறாருன்னு பேசிய தவிர ரெட்டலையை நீ குறைச்சி பேசாதாங்கிற ஒரு கோரிக்கை வச்சாரு. எம்ஜிஆர் தொண்டர் அவங்க கேசி பழனிசாமி, அவர் ஒரு எம்ஜிஆர் தொண்டர். அவரும் பார்க்கும்போது நீங்க என்ன வேணாலும் எடப்பாடி அடிங்க, மற்ற ரெட்டலை அதெல்லாம் பேசாதீங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைப்பாங்க. ஆனா யதார்த்த நிலைமை ரெட்டையில தென் மாவட்ட மக்களுக்கு பலன் இல்லாத ரெட்டலைன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த ரெட்டலை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில இருக்குது. அதே வேளையில 10.5 கொடுத்தனால வட தமிழகத்துல அந்த மக்கள் வந்து வன்னியர் சமூக மக்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாட்டு ஒரு ஆதரவு கரும்பு நீட்டுறாங்கிறதும் 100க்கு 100 உண்மையான ஒரு செய்தி தான். சேலம், தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல முக ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னா அதுக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ரெட்டலையோ காரணம் இல்லை. அதற்கு காரணம் 10.5 தான் முக்கிய காரணம். ஸோ இந்த 3 நீக்கமும் 10.5 தென் மாவட்டத்தில் உள்ள பாதிப்பை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய விதமா இன்னைக்கு முக்குலத்தோர் சமுதாயம் 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடுவாங்கங்கிறது ஐயா பசுமன் நினைவிடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்குது. எனக்கு கிடைச்ச லோக்கலோட என்னுடைய மறவர் ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல்ல இருந்து கொடுத்த தகவல் படி அங்க பெரிய வரவேற்புங்கிறது செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவிக்கு தான் வந்தவர்களிலே மிகப்பெரிய வரவேற்பு பசுமன் வந்த முக்குலத்து மக்கள் மத்தியில ஆதரவு இருந்துங்கிறத சொல்றாங்க. அதை பார்க்கும்போது இன்றைய வருடம் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா ஆதரவு வளையும் இல்லை, அமைதியா இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து முழுக்க எடப்பாடிக்கு எதிராக தான் இருப்பாங்கங்கிறது தெள்ள தெளிவா பசுமன் நிகழ்வுகள் காட்டுது. அதே வேளையில அரசியல் அரங்கத்துக்குள்ள இதை எப்படி சரி செய்ய முடியும்னு சொன்னா, பொதுச் செயலாளராட்ட எடப்பாடியே இருக்கட்டு, முதலமைச்சர் வேட்பாளராட்டு செங்கோட்டையன், நிர்மலா சீதாராமன் பேர் கூட அடிப்படுது, அது பாஜக. அதனால செங்கோட்டையன் போன்ற இன்னொருவரோ யாரோ அதிமுகவுக்குள்ளே ஒருத்தர் இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாதான் இந்த 90 தொகுதிக்குள்ள அதிமுக தாக்கு பிடிக்க முடியும். பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அதிக அரசியல் ஆர்வம் உள்ள கம்யூனிட்டி, கருத்துருவாக்கத்தில் இன்னைக்கு அந்த சமூகம் தமிழக ஊடகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சமமா மாறிட்டாங்க. ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. அப்படி எதிர்கொள்ளும் போது டெல்டா, அப்பர் சவுத் ஒரு 90 தொகுதிக்குள்ள, மேலும் மைக்ரேட்டட் முக்குலத்தோர் வந்து கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் 30 ஆண்டுகளில் பெரிய அளவில் சென்னையில் ராம்நாட்டில் இருந்து பல பகுதிகளில் இருந்து அவங்க மைக்ரேட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு உள்ள அந்த சமூகத்தின் எதிர்ப்பை செங்கோட்டையனை மையமாக்கி டிடிவி தினகரன் அதை பவர்ஃபுல்லாக எடப்பாடிக்கு எதிராக திருப்பிட்டாரு. இது என்டிஏவோட அபிமானிகள் டெல்லியில் இருக்கிறவங்க இந்த போக்கை வந்து கண்டிப்பாக கவனத்தில் கொள்வாங்க. இதனோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமியால நேற்றைய தினம் அது நடந்து இன்னைக்கு 36 மணி நேரம் ஆகுது. இந்த 36 மணி நேரத்தில் இன்னும் அவர் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கல.
ஏன் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுல பல சிக்கல்கள் இருக்குது. சி.வி. சண்முகத்துக்கு அண்ணன் ராதா ஒரு வேலு கார்த்திகேயன் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. பார்க் கவுன்சில் துணைத் தலைவர், என்னோட இனிய நண்பர். ராதாவை கூட நான் பேசியிருக்கிறேன். உங்க வீடியோக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு எல்லாம் அவர் என்ன பாராட்டினாரு. அவர் தம்பி என் மேலே ஒரு வழக்கு வேற தொடர்ந்திருக்காரு. உண்மையின் துணை கொண்டு தரவுகளோடு ஆதாரத்தை கொடுத்து அதை நம்ம முறியடிப்போம். அது சட்டப்படி பார்த்துக்குவோம். பட் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு செங்கோட்டையனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனோட ஆதரவாளர்களை கூட வீட்டு கல்யாணத்துக்கு அழைக்காத வகையில் எடப்பாடி பார்த்துக்கிட்டாருங்கிற தகவலும், அதையும் மீறி செங்கோட்டையன் கூட நாங்கள் கட்சியில் இருக்கிற நட்புற வைப்போம்னு சி.வி. சண்முகம், ராதா இவங்கெல்லாம் செயல்படுறாங்கிற தகவல்கள் நமக்கு அலையடிக்குது. அப்போ செங்கோட்டையனை நீக்கினா அதோட ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள இருந்து வேலுமணிகிட்ட இருந்து வரலாம், சி.வி. சண்முகத்திட்ட வரலாங்கிற ஒரு பேச்சு இருக்குது. நான் உறுதியா சொல்ல வரல. நாளைக்கு அவர் நீக்கிட்டாரு, அவரு அசெப்ட் பண்ணிட்டாருங்கிறது நான் சொல்லக்கூடியவன் தான். இன்னைக்கு இப்படி ஒரு தோற்றம் இருக்குது. அதனால அவர் தயங்குறாரு, கலங்குறாருங்கிற ஒரு எண்ணம், ஒரு கருத்து ஊடக வட்டாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மேலும் இதுல குளமுனை குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார்னு ஒரு தரப்பு தங்களோட தகவல்களை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க, மோடிக்கு லாயலிஸ்டா இருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுங்கிறது கிடைச்சாதான் அது பதவி. அதை விட்டுக்கிட்டு அவர் இங்கே எம்எல்ஏக்கெல்லாம் நிற்பாங்க. எனக்கு எம்எல்சியே கிடையாது, அதில் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. என்னாலும் அப்படி ஒரு தரப்பு அவங்க தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அரசியலுக்குள்ள ஒரு ஃபுட்ஹோல்ட் எடுக்க பார்க்குறாங்கன்னு ஒரு தரப்பு வருது. ஐயா மூப்பனார் நினைவு நாளில் அவங்க ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மரியாதையை நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். ஒரு தரப்பு நிர்மலா சீதாராமனை ஜெயலலிதா இடத்துல வச்சு அரசியல் பண்ணதுக்கு எடப்பாடி தயாராகணும், ஒரு கட்சி அவர் கையில் இருக்கட்டு, முதல்வராக நிர்மலா சீதாராமன் சொல்லணும்னு ஒரு கருத்து ஓடுது. ஆனால் எடப்பாடி அதெல்லாம் எளிதில் ஒத்துக்கூடக்கூடியவர் அல்ல, ஒத்துக்கூடுவார்னு நான் கருதலை, குறைச்சி மதிப்பிடலை எடப்பாடியை. பட் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு. செங்கோட்டையன் மூலமா முடிஞ்ச கதை செங்கோட்டையன் நினைச்சவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் மூலமா செங்கோட்டையன் மூலமா முக்குளத்தூர் கம்யூனிட்டியில இருந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது. இதை மறைக்கிறதுக்கு அவர் பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. சீமான் அதையே அடிச்சுட்டாரு. 4.5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது பாரத ரத்னாக்கு என்ன பண்ணீங்க, இப்ப நீங்க பாரத ரத்னா கேட்கறது ஒரு அரசியல் நாடகம்னு அதையே அடிச்சுட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமியால சரி செய்ய முடியாத ஒரு விவகாரமா இருக்குது. என் விவகாரம் கூட இதுல தான் ஆரம்பிச்சது. என்கிட்ட பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு இல்லை, அந்த மற்ற தேவர்களுக்கு தான் செல்வாக்குன்னு பேசுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது உண்மைக்கு புறம்பா நம்ம பேச முடியாதுங்க. நான் சசிகலா தினகரனை எதிர்த்தேன், நியாயமா தான் எதிர்த்தேன். ஆனா பன்னீர்செல்வத்துக்கு அந்த கம்யூனிட்டியில சிஎம்மா இருந்தவர், எல்லா ஜாதியிலையும் ஆதரவு பெற்றவர், கண்டிப்பா அந்த சமூகத்தில் அவருக்கு ஆதரவு இருக்கும். கதிர்காம கூட நான் தான் எம்எல்ஏ ஆக்கணும்னு அவர் கிளைம் பண்றாருன்னா அவருக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. கம்யூனிட்டியில் அவர் தான் உயர் இடத்துல இருந்தவர். அவரை தான் கம்யூனிட்டின்னு ஒரு அடையாளமா அந்த சமூக மக்கள் பார்ப்பாங்களே தவிர எடப்பாடிக்கு சபார்டினேட்டா இருக்கவங்களை பார்க்க மாட்டாங்கங்கிற கருத்தை அன்னைக்கே நான் முன் வச்சேன். அது தமிழ்நாடு அரசியல் இதுல என்ன பெரிய அதிர்வு ஏற்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது இன்னைக்கு உண்மைன்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி கூட இருக்கக்கூடிய முக்குளத்தோர்கள் செல்வாக்கற்றவர்களாட்டும் அந்த பகுதியில பிற ஜாதிகள் மத்தியிலையும் ஒரு ஆதரவு வளையத்தை எடப்பாடிக்கு வராத வகையிலும் தான் எடப்பாடிக்கு அரசியல் இருக்குது. ஸோ இது எல்லா வகையிலுமே தென் மாவட்ட அரசியல்ல எடப்பாடி சிக்கிட்டு இருக்கிறாரு. பாரதியாருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல, வஉசிக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல, பட்டேல் தியாகத்தோட என் பாட்டன் வஉசி தியாகம் குறைஞ்சாதெல்லாம் சீமான் ஒரு அரசியல் தென் மாவட்டத்துல இருந்து எடுக்கிறாரு. அவரும் முக்குளத்தோர் எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாங்க, முக்குளத்தோர் மத்தியில எடப்பாடியை பலகீனப்படுத்தலாங்கிற ஒரு கணக்கோட தான் போறாரு. ஏற்கனவே 2021 ஜெயலலிதா சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்னதுல அந்த சமூக இளைஞர்கள் வாக்கு அவருக்கு குறிப்பிடத்தக்க அளவு கிடைச்சது. 24 அது ஓபிஎஸ் டிடிவி ரூட்ல அது அண்ணாமலை அதை திசை திருப்பிட்டாரு. இப்போ மீண்டும் எடப்பாடிக்கு எதிரான அந்த அரசியலை தென் மாவட்டத்துக்குள்ள 2024 30,000 ஓட்டு அதிமுக ரெட்டலை எடப்பாடியை விட எடப்பாடிக்கு வேட்பாளரோட அதிகம் எடுத்த சீமான் மேலும் அவரை பலகீனப்படுத்துறதுக்கு அவர் ஒரு சைடுல இருந்து தாக்குதலை தொடுக்கிறாரு. இன்னொரு சைடுல டிடிவி தினகரன் செங்கோட்டையனை முன்னிறுத்தி அந்த தாக்குதலை தொடுக்கிறாரு.
இதுல செங்கோட்டையனை நீக்கினா கொங்கு மண்டலத்திலும் தனக்கு பாதிப்பு இருக்கும், செங்கோட்டையனை நீக்கினது எடப்பாடி அநீதி இழைத்து விட்டார் என்ற ஒரு தோற்றமும் வருங்கிற இடத்துல செங்கோட்டையன் நீக்கும் விஷயத்துல எடப்பாடி நிதானம் காக்குறாரு. புகழேந்தி சொல்றது கரெக்டா. குழந்தைவேலு ஐயா அவரோட மகன் இந்தி போராட்டத்துல ஒரு போராளியா நின்ற திராவிட இயக்க தலைவர் குழந்தைவேலு ஐயா அவரோட மகன் ரவி குழந்தைவேலு சொல்றது சரியாங்கிறது வரும் நாட்கள்ல தெரியும். இன்னைக்கு வர புகழேந்திக்கு கருத்து தான் பலமா இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இப்போ நீங்க சொன்னதை வச்சுதான் இன்னொரு கேள்வி. செங்கோட்டையன் எடப்பாடி மேல அதிருப்தி தெரிவிச்ச உடனே அவர் போய் சந்திச்சது டிடிவியவோ ஓபிஎஸ்ஸையோ இல்ல, டெல்லி போய் அமித்ஷாவையும் பாஜக தலைவர்களை தான் சந்திச்சாரு. இப்போ 30 நாள் கழிச்சு மறுபடியும் இவங்களை சந்திச்சிருக்காங்க. இது அமித்ஷா ஆதரவு இல்லாததுனால விரக்தியில இவங்களை சந்திச்சிருக்காரா, இல்ல அமித்ஷா ஆதரவோட இவங்களை சந்திச்சிருக்காரா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? டிசம்பர் இறுதிக்குள்ள இது உண்மை நிலைமை தெரியும். அமித்ஷா ஆதரவு இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. அமித்ஷா எடப்பாடியை மீறி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு செங்கோட்டையனுக்கு. கொடுத்த அப்பாயின்மெண்ட் தொடர்பான போட்டோவை வெளியிடல. இதுதான் நமக்கு இது பாம்புன்னு சொல்றதா பழுதுன்னு சொல்றதா, அவங்க செங்கோட்டையனை ஒரு ஆயுதமா எடுத்து அடிக்க நினைக்கிறாங்களா, எடப்பாடியை மிரட்டி பணி வைக்க மட்டுமே பயன்படுத்துறாங்களாங்கிறது நமக்கு கணிக்க முடியல. ஆனா என் போன்றவர்கள் தெளிவா மோடி 29 பிரதமராக நினைக்கக்கூடியவங்க எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு, முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டிங்கிறதையும் சொல்லி மற்ற ஜாதிகளையும் திருப்புவாங்கிறதையும் சொல்லி நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பும் நான் வண்டியர் எதிர்ப்பும் எடப்பாடிக்கு இருக்குது. எடப்பாடியை என்டிஏ முதல்வராக சொன்னா அது எடுபடாதுங்கிறதும் தப்பான அரசியல்ல சீமானுக்கு ஒரு வளர்ச்சி அவரால் கிடைச்சிட்டு இருக்க கருத்தையே நாம் சொல்லிட்டோம். அப்ப நீங்க என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்லைன்னா இன்னொரு பொருத்தமான மகமாட்டு ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இல்லாதவராட்டி செங்கோட்டையன் இருப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் கையிலே இருக்குது. இதுல பாஜக என்ன செய்ய போறாங்க, அதை முன்னெடுத்து எடப்பாடியை ப்ரெஷர் போடுவாங்களா, எடப்பாடி அதை ஏற்றுக்கிடுவாரா, எப்படி அவர் எதிர்கொள்ள போவாராங்க, இதெல்லாம் டிசம்பர்ல தான் நமக்கு தெரியும். இல்லை செங்கோட்டையனை கைவிட்ட போயிடறாங்களா, இல்லை கைதூக்கி விட போறாங்களா, இல்லை செங்கோட்டையனை பயன்படுத்தி வேற ஆட்டம் எதுவும் ஆடுவாங்களாங்கிறது டிசம்பர் முடிவுல தான் தெரியும். பட் எடப்பாடிக்கு ஒரு கலக்கமும் பதட்டமும் இருக்கிறதா தான் எதிர்பார்க்கிறேன். ஓங்கி செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி போகாததுலே செங்கோட்டையன் விஷயத்துல எடப்பாடிக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா தான் நான் கணக்கிடுவேன். செங்கோட்டையன் நீக்கத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க கட்சியில கூடி முடிவெடுப்போங்கிற மாதிரி பதில் சொன்னாரு. செங்கோட்டையன் 30 நாள் முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட மற்ற முன்னாள் அமைச்சர்களும் கட்சி ஒருங்கிணைவை பத்தி பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. இப்போ அவங்களோட வேலுமணி தங்கமணி அவங்களோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவா இருக்கு? செங்கோட்டையனுக்கு மறைமுக ஆதரவு இருக்கா அவங்க சைட்ல இருந்து? அவங்க இந்த குழப்பத்தை பயன்படுத்தி வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார். நீங்க என்ன தகுதியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக வந்துட்டாரு, பிடிச்சதை விட மாட்டாரு, அது நான் மறுக்க வரல. ஆனா என்ன தகுதியில வந்தார்? சசிகலா குடும்பத்தினரோட ஒரு ஆதரவுல வந்தாங்க. என்ன அதை வெளிப்படையா சொல்லணும்னா, அன்னைக்கு செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளர்னா அவர் மாஸ் லீடர் ஆயிடுவாருங்கிற ஒரு தோற்றத்துக்குள்ளதான் அது செங்கோட்டையனுக்கு தவிர்க்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு அது கிடைச்சது. அப்போ இன்னைக்கு ஒரு 8 ஆண்டுகளான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்டேச்சர் வந்திருக்குது. 20% வாக்கு பிரைம் மினிஸ்டர் எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டார். ஆனா வேலுமணி போன்றவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம பெரிய ஆர்கனைசர், நமக்கும் எடப்பாடிக்கு என்ன வித்தியாசம், தங்கமணி போன்றவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளும் குமாரபாளையத்துல மெஜாரிட்டி காட்டிட்டோம். ஸோ எல்லாரும் ஈக்குவல் தான். சூழ்நிலையில ரெட்டலை கையெழுத்து போடக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறதுனால சைதை துரைசாமி அண்ணன் சொன்ன மாதிரி ரெட்டலையால அவரு ஒரு லீடருங்க லெவல்ல இருக்கிறாரு. ஸோ இவரை முன்னிறுத்தினா ஜெயிக்காதுங்கிற கருத்து டெல்லி பாஜகவில் பிஎம்ஓல இருக்குது. என்டிஏக்கு எடப்பாடினா அது ஜெயிக்காதுங்கிற கருத்து இருக்குது. அப்போ இன்னொரு என்டிஏ சிஎம்ங்கிறதுல எடப்பாடி கட்சி பொதுச் செயலாளர் ஆட்டும் நம்ம சிஎம் கேண்டிடேட் ஆட்டும் ஆனா என்னங்கிற ஆசை வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில இப்ப இருக்கக்கூடிய இடத்தையும் விட்டுக்கிட்டு வெளியேறி ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலையும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க காய்களை சேஃப் பிளே தான், எஸ் கரெக்ட் வேர்ட், சேஃப் பிளே தான் பண்ணுவாரு. இதுல ராஜ்சபா இருக்கு, மத்திய மந்திரி வாங்கி தந்துறேன்னா சிவி சண்முகத்துக்கு சொன்னதாட்டு கருதுறாங்க.
சிவி சண்முகம் அந்த அளவுக்கு காதல பூச்சுத்தினவராட்டு நான் சிவி சண்முகத்தை நான் பார்க்கல. அதுக்கெல்லாம் சிவி சண்முகம் மயங்கக்கூடியவரா தெரியல. ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு ரீஅலைன்மெண்ட் வேணும், ஒரு ஒருங்கிணைப்பு வேணும், ஒரு ஒற்றுமை வேணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களும் உள்ளுக்குள்ள இருக்கிறதாட்டுள்ள தகவல்களும் பரவலா இருக்குது. குறிப்பா திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துல எடப்பாடிக்கு வந்து ஜெயலலிதா கொடுத்த ஒரு மரியாதையா கொடுத்தாரு. இப்ப கவனிச்சிங்களா அந்த போட்டோவை? ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளதான் எடப்பாடி வந்து எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கிறாரு. நான் எடப்பாடியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடியவனும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு எடப்பாடியை தூக்கி விட்டதுல என் பங்கு பெரும் பங்கு. இன்னும் சொல்ல போனா காப்பாத்தி விட்டதுல சத்திரன் குருமூர்த்தி அடிக்கும் போது காப்பாத்தி விட்டதுல என்னோட பங்கு பெரும் பங்கு. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் மாதிரி தலைவராக முயற்சி பண்றாருன்னு சொன்னேன். பட் அதற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குன்னு அன்னைக்குன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் அவர் சிக்கி தவிக்கிறாரு. எப்படி இதை சமாளிக்கிறாருங்கிறத பார்க்கணும். கண்டிப்பா சேதாரம் இருக்குங்கிற அடிப்படையில தான் செங்கோட்டையன் மீது கை வைக்க முடியாம அவர் திணறாரு. அந்த சேதாரம் இருக்குன்னு அவர் அச்சப்படுறதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய சிவி சண்முகம், KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி போன்றவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்க நடவடிக்கையை ஆதரிச்சு மீண்டும் அதிமுக பலகீனம் அடைந்து ஸ்டாலினே அடுத்த 5 ஆண்டுகளும் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு நகர்வை எடப்பாடி செய்யறதுக்கு கண்ணை மூடிட்டு எடப்பாடிக்கு அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு இந்த முக்கிய முன்னணி தலைவர்கள் தயாரா இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.